மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். பிஜேபி இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியலுக்காக அரசியல் இந்த தேசத்திற்காக செய்யும், தேச நலன்களுக்காக செய்யறோம். இன்னைக்கு பாருங்க, பெகல்காம் 28 பெண்களுடைய தாலி அறுந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளால. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பேருடைய கண்ணீர். இறந்த கணவனின் உடல் பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் மனைவி. பக்கத்துல கை குழந்தை அழுந்துட்டு இருக்கு. அப்பே செத்து போனானே அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தை அம்மா அழுகிறாள், அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கு. 28 பேர். ஏன் 28 பேரை கொண்டாங்க? அவ்வளவுதான் இங்க ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆண்களை மாத்திரம் தனியே பிரித்து கட்டிய மனைவி கண் முன்னாலே துப்பாக்கியில சுட்டுக் கொள்வது என்றால், அந்த பச்சிலம் குழந்தைகள் கண் முன்னாலே தகப்பனை கொள்றதுன்னா எவ்வளவு கொடுமை, வக்கரத்தோட உச்சம் பாருங்க. இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று பீகார்ல இந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் எங்களிடமிருந்து தப்ப முடியாது, அவர்கள் உரிய விலை கொடுத்தே தீர வேண்டும் பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஹிந்தியில வழக்கமா பேசுவார், பீகார்ல ஆங்கிலத்திலும் பேசியிருக்கிறார். உலகத்துக்கு புரியணும்ன்றதுனால, குறைஞ்சபட்சம் அந்த பாகிஸ்தான் பிரதேசிகளுக்காக புரிய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக 65 வருஷம் கழிச்சு சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நிறுத்துவோம் என்று ஆண்மையுடன் அறிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி. தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியும். அதனால சிந்துல என்ன